ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தாங்க வெறும் நாம் இன்னைக்குள்ள பார்க்க போகிறது 2024 தமிழில் எடுக்கப்பட்ட ஒரு ஃபீல் குட் லவ் ஸ்டோரி தான் ஹை அண்ட் காதல். இந்த வெப் சீரிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு தான் உள்ள ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த வெப் சீரிஸில் நம்ம விஜய் நட்சத்திரா தான் லீட் ரோல் எடுத்து நடிச்சிருக்காங்க. இந்த வெப் சீரிஸை பொறுத்தளவுக்கு ஒரு மினி சீரியஸாக தான் எடுத்திருக்காங்க. டோட்டலாகவே ஒரு 4 எபிசோட்ஸுமே நல்ல ஃபீல் குட்டான ஒரு வைப்பில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த சீரியஸோட கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சீரியஸ்லையுமே நம்ம விஜய் அண்ட் நட்சத்திரா வந்து ஆன் ஸ்க்ரீன்லையுமே ஒரு பேரா நடிச்சிருக்காங்க, நியூ மேரிட் கப்பலா. ஸோ அவங்க 2 பேருமே வெவ்வேறு ப்ரொஃபஷனில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த புதுசாக கல்யாணமான அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரியான பிரச்சனைகளை இவங்க லைஃப்பில் எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, அதை எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜானரில் தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. பார்க்கறதுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ஃபீல் குட்டான வைப் இருக்கும். அந்த ஃபீல் குட் வைப் அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ இவங்களோட அந்த கப்புள்ஸ் ஆன் ஸ்க்ரீனில் நம்ம பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல அவங்களோட பர்ஃபார்மன்ஸாக இல்லை அந்த ஃபீல் குட்டான அவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் வந்து நம்மளே அறியாமல் வந்து நம்ம சிரிப்பு உண்டாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் அந்த ஃபீல் குட் வைப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் இந்த வெப் சீரிஸில் 4 எபிசோட்ஸ்லையுமே அங்கங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். கூடுதலாக இந்த வெப் சீரிஸோட அந்த கண்டென்ட் அதுவுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஆன் ஸ்க்ரீனில் அதை வந்து கரெக்டாக டெலிவரும் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து புதுசாக கல்யாணம் ஆனாங்க அப்படின்னா 3வது மனுஷங்க வந்து யாராவது உள்ளுக்குள்ள வந்தாங்க அப்படின்னா அந்த கப்புள்ஸுக்கு கண்டிப்பாக பிரச்சனை வரதான் செய்யும். ஆனால் அவங்க 3வது மனுஷனை விடாமல் நமக்குள்ளே பேசி சமாளிச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனை, அது பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஈஸியாக சால்வ் ஆயிரும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. அதில் 4 எபிசோட்லேயும் 4 டிஃப்ரெண்ட் கண்டென்ட்டை கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அது நல்லாவே இருந்துச்சு. அதுலேயுமே அந்த 4வது எபிசோட் கண்டிப்பாக ஒரு பீக் ஹவர் அப்படின்னு கண்டிப்பாக அடித்து சொல்லலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சீரியஸை நீங்கள் புதுசாக கல்யாணம் ஆயிருந்தாலும் சரி, நாளைக்கு கல்யாணம் ஆனாலும் சரி, இந்த சீரியஸை பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒருவேளை நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இந்த சீரியஸில் இருக்க மாதிரி நம்ம இருந்தாலே போதும் அப்படிங்கிற ஒரு தாட் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்காகவே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சீரியஸுக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 3.5 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு ஃபீல் குட் சீரியஸ்.